புதியுகம் நேயர்கள் எல்லாருக்கும் அன்பான வணக்கம். குட்டி ஸ்டோரி பகுதியில் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு அன்பான கதையை இன்றைக்கி தெரிஞ்சுக்கிறோம். என்ன கதை? ஒரு அப்பாவுக்கும் மகளுக்குமான ஒரு எமோஷனலான கதை இது. ஒரு வீட்டில் அப்பா ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு எப்போவுமே. ஆனால் பொண்ணு மேலே அவருக்கு பிரியம் உண்டு தான். ஆனால் இந்த பொண்ணு இருக்கே, குட்டி பொண்ணு, ரொம்ப துருன்னு இருக்கும் எப்போவுமே. எதையாவது ஒன்று பண்ணிகிட்டே இருக்கணும் அவளுக்கு. அப்பாவுக்கு வேலைக்குள்ளே அவருடைய கவனம் போயிடுச்சு அப்படின்னா எதை பற்றியும் கவலையே இல்லை. அவருக்கு யாராவது தொந்தரவு பண்ணால் கடும் கோவம் அப்பாவுக்கு வந்துடும். அது மாதிரி ஒரு நேரம் இந்த அப்பா என்ன பண்ணார், வேலையெல்லாம் பார்த்துட்டே இருக்கிறாரு, ரொம்ப சோர்வாக இருக்குது. ஆனால் அடுத்த அறையில் இந்த பொண்ணு என்ன பண்ணுறான்னு அவருக்கு கவனிக்க முடியல. என்னமோ அந்த பக்கம் சலன்னு ஏதோ பேப்பரை எடுக்கவும் பண்ணவும் எதையோ செய்யவும் இப்படி பண்ணிகிட்டே இருந்தா. டக்குன்னு சத்தம் கேட்குது. இவருக்கு ஒரு மாதிரி கடுப்பாயிடுச்சு. சத்தம் போடாமல் இருக்க மாட்டியா, நான் வேலை பார்த்துட்ருக்கேன்ல அப்படின்னு பொண்ணுக்கிட்ட கோச்சிக்கிட்டாரு. இல்லைப்பா, நான் அதை முடிச்சிடுறேன்ப்பா அப்படின்னு சொன்னான். இவர் சொல்லிகிட்டே இருந்தவர் அப்படியே வேலை முடிஞ்ச அந்த களைப்பில் அப்படியே சாஞ்சு கட்டில் தூங்கிட்டார். ஆனாலும் அந்த பொண்ணு அந்த பக்கம் மறுபடியும் சலன்னு ஏதோ பண்ணிகிட்டே இருந்தா. அவள் எடுத்து எதையோ செய்யறதும் பண்ணுறதும், அந்த பேப்பரை எல்லாம் எடுக்கிறதும், அப்புறம் அவளுடைய அந்த விளையாட்டு பொம்மையெல்லாம் வச்சு பண்ணுறதும், இப்படி அவருக்கு தொந்தரவாகவே இருந்துச்சு. கடுமையான கோபம் வந்துருச்சு அப்பாவுக்கு. தூக்கத்திலேருந்து விருட்டுன்னு எந்திரிச்சு போன வேகத்தில் பிள்ளைக்கு ஓங்கி ஒரு அறை விட்டார். தூங்கிட்டு இருக்கேன்னு சொல்கிறேன், நீ பாட்டுக்கு என்னை தொந்தரவு பண்ணிகிட்டே இருக்க அப்படின்னு அடிச்சிட்டார். இந்த பொண்ணு அப்படியே அமைதியாக இருந்தா. அப்பா கோவத்தில் அடிச்சுட்டு போயிட்டார். இது முதல் நாள் இரவு நடந்தது. காலையில் தூங்கி எந்திரிச்சார் அப்பா. ஐயோ, அனாவசியமாக குழந்தைய கோச்சிக்கிட்டோமே, நம்ம என்னன்னு கேட்கவே இல்லையே நம்ம அப்படின்னு அப்பாவுக்கு தயக்கம். ஆனால் எப்படி போய் மன்னிப்பு கேட்குறது? பெரியவங்களுக்கே இருக்கிற ஈகோ ஒன்று இருக்கும் இல்லையா? அதனால என்ன பேசுறது என்னன்னு தெரியலையே அப்படின்னுட்டு மெதுவாக அந்த பெண்ணு தூங்குற அந்த அறைக்கு போனார். அங்கே அந்த பெண்ணு அவளுடைய குட்டி பெட்டில் அழகாக படுத்திருக்கா, பூ மாதிரி. அவள் இன்னும் எழுந்திரிக்கல. அவள் பக்கத்தில் ஒரு போர்வை போத்தி இருக்குது, உள்ளுக்குள்ளே ஏதோ ஒன்று இருக்குது. இந்த அப்பா பக்கத்தில் உக்காந்து அந்த பொண்ணை அன்பாக தலையை அப்படி மெதுவாக வருடி விடுறாரு. அப்பாவுடைய கைப்பட்ட உடனே அந்த குழந்தை அழகாக பூ மாதிரி சிரிக்கிறா. எழுந்த உடனேயே முதல் நாள் இரவு நடந்த எதை பற்றியும் அவள் கவலையே படாமல் அப்பாவை பார்த்த உடனே துள்ளி எழுந்து வந்து அப்பா கழுத்தை கட்டிக்கிட்டு ஹாப்பி பர்த்டே அப்பா அப்படின்னு சொன்னான். இவருக்கு ஆச்சரியம் தாங்கலை. உனக்கு எப்படிரா தெரியும் அப்படின்னு. எனக்கு தெரியும், நீங்களும் அம்மாவும் பேசிகிட்டு இருந்ததை நான் நேற்று கேட்டேன் அப்படின்னு. அப்படியா அப்படின்னு. ஆமாம், உங்கள் பர்த்டேக்காகத்தான் நான் கிஃப்ட்டு கூட ஒன்று ரெடி பண்ணிட்டேன் அப்படின்னா. அப்பாவுக்கு எப்போ ஏது உனக்கு காசு, எப்படி நீ கிஃப்ட்டு வாங்க முடியும் அப்படின்னு கேட்டார். வாங்கலை, நானே செஞ்சேன் அப்படின்னா. எங்கே செஞ்ச, எப்போ செஞ்ச அப்படின்னு பார்த்தா அந்த போர்வையை விளக்குறா. உள்ளுக்குள்ளே ஒரு அட்டை டப்பா, அது ஒரு தங்க நிற காகிதத்தால் அழகாக சுற்றி கிஃப்ட் பேக் பண்ணியிருக்கு. அப்பாக்கிட்ட கொடுக்குறா. அப்பா பார்த்தாரு, இந்த பெட்டி, இந்த பேப்பர் அப்படின்னு. முதல் நாள் ராத்திரி வேலைக்கு தொந்தரவு பண்ணுறா அப்படின்னு சொல்லி அப்பா போய் கோவமாக அடித்தார் இல்லையா? அப்போ இந்த ஃபாயில் பேப்பரை வச்சு தான் அவள் அந்த கிஃப்ட்டை பண்ணிகிட்டு இருந்திருக்கா. அந்த சத்தத்தில் தான் அவர் எரிச்சலாகி பிள்ளைய அடிச்சிட்டாரு. இதை பார்த்தோன்னே அப்பாவுக்கு ரொம்ப கூனி குறுகிடுச்சு. சாரி தங்கம், நீ என்ன பண்ணுறன்னு தெரியாமல் நான் உன்னை கோவப்பட்டு அடிச்சிட்டேன் அப்படின்னு மன்னிப்பு கேட்டார் குழந்தைகிட்ட. ஆனால் அந்த குழந்தை அதை பற்றி கவலையே படலை. அப்பா, கிஃப்ட் பாக்ஸை ஓப்பன் பண்ணி பாருங்க அப்படின்னு சொன்னிச்சான். அப்படியே அவர் திறந்து பார்க்குறாரு. உள்ளுக்குள்ளே ஒன்றுமே இல்லை, வெறும் டப்பா. அப்பாவுக்கு அப்போவும் என்னை ஏமாத்திரியாடியே, பிறந்த நாளைக்கு பரிசு கொடுக்குறேன்னுட்டு இந்த வெறும் பொட்டியை தான் ராத்திரி பூரா உட்காந்து செஞ்சு என் தூக்கத்தையும் கெடுத்தியா நீயே அப்படின்னு மறுபடியும் கேட்டார். அப்பா அந்த பொண்ணு சொன்னதான், அப்பா உங்களுக்கு கண்ணு தெரியலையா உள்ளுக்குள்ளே, அங்கே பாருங்கள், என்னுடைய 1000 முத்தங்கள் உள்ளுக்குள்ளே பரிசாக இருக்குது அப்படின்னு அப்பாவோட கழுத்தை மறுபடியும் கட்டிக்கிட்டாலாம் அன்பா. பிள்ளைகள் எப்போவுமே பூ போல புத்தம் புதுசாக அவங்க மனசுக்குள்ளே எந்த கல்மிஷமும் இல்லாமல் இருப்பாங்க. ஆனால் வயது முதிர்வு, அறிவு வளர்ச்சி இதெல்லாம் நிறைய இருக்குன்னு நினைக்கிற பெரியவங்க தான் பல சமயங்களில் பிள்ளைகளுடைய எளிமையான அந்த மனசை புரிஞ்சிக்காம அன்பையும் மறந்துடுறோம். சிந்திப்போமா?